நன்றி. Thank you for such a great warm welcome. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபை பெருகிக் கொண்டே போவதை குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மிகவும் ஜெபிப்பது, நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை தேவன் கொடுக்க போகிறார். இதை விட 10 மடங்குக்கு மேலாக பெரிய ஒரு இடத்தை நாம் உண்டாக்க போகிறோம். And we are going to have a circular church. A circular church. ஆண்டவர் வல்லமையான அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவார். இந்த நாட்டிலே it will be a model church. It will be a testimony church. நிரந்தரமாக strong discipline and the anointing of the Spirit of God will be in this church. ஏன்னா இந்த சபையின் 10 பேர் ஆரம்பம் முதலிருந்து நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு தெரியும் எப்படி அவர்களை தேவன் கட்டினார் என்று. பாஸ்டர் இங்கே வர்றதுக்கு முன்பாலே இங்கே ஆயத்தம் பண்ணிட்டார் ஆண்டவர் ஆட்களை. அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி எழுப்பதில் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் மூலமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அமர்ந்து கொள்வோம். நம்முடைய வேத புஸ்தகங்களிலே எஸ்தருக்கு எழுதின புஸ்தகத்திலே நாம் 2ஆம் அதிகாரத்திலே எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தாள். மெர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மெர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்திற்கு பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைத்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மெர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனுமாகிய அபியாலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது.
ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரியாக்கினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ளப் போகிற பாடம் என்னவென்றால், தேவனுடைய தயை அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். How to receive the favor of God. Many times we confuse the word favor with grace, with mercy. அது கிருபை அல்ல, அது இரக்கம் அல்ல, அது அன்பு அல்ல, அது பாசம் அல்ல. தயை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை, அது தனிப்பட்ட ஒரு குணாதிசயம். சில சமயங்களிலே தேவன் நம்மீது இரக்கமாய் இருப்பார், ஆனால் அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயமல்ல. தேவன் சில சூழ்நிலைகளை நாம் இரக்கமாய் நம்மை காப்பாற்றலாம், ஆனால் தயையை பெற்றுக்கொள்வது அது வேற ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு அந்த we are going to see how to receive favor from God. And Esther knew the secret of finding favor with God. And we are going to see the theology of finding favor with God. நாம் பொதுவான முறையிலே நாம் சில காரியங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாக நம்மோடு கூட இடைப்படுகிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று நாம் சரியாக அறிந்தாலுடைய அவர் நாம் எதிர்பார்ப்பதை கொடுக்காமல் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு we are going to study the theology, அதாவது தேவனுடைய மனதிலே அவர் என்ன வைத்திருக்கிறார், எப்படி அவருடைய தயை நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி, அதே சமயங்களிலே அற்புதங்களை குறித்து யோசிக்கும் பொழுதும் சில சமயங்களில் நாம் நினைக்கிறபடி அது நடப்பதில்லை. பொதுவாக தேவன் எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், மோசே அந்த செங்கடலை விளக்கும் பொழுது என்ன நடந்தது என்று அநேகரிடத்தில் நான் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அவன் கோலை போட்டான், அந்த செங்கடல் பிளந்தது என்று சொல்லி. இல்லை, அந்த கோலை போட்டதினாலே செங்கடல் பிளக்கவில்லை. அந்த கோல், இட் வாஸ் a symbol of authority, அது ஒரு அதிகாரத்தின் ஒரு சிம்பலாக இருந்தது. ஆனால் அங்கே தேவன் என்ன செய்தார், பெரும் கீழ் திசை காற்றை அனுப்பி அந்த நீரை பிளக்க பண்ணினார். Very often God uses natural means to do supernatural miracles. அநேகம் தடவை அவர் இயற்கையான தேவனாய் இருப்பதினாலே அவர் அநேக செயற்கையான அற்புதங்களை இயற்கையை கொண்டு செய்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ண உடனேயும் அந்த அற்புதங்கள் வானத்திலிருந்து அப்படியே விழுந்துடணும், நான் ஜெபம் பண்ண உடனேயும் அப்படி எல்லாம் மாறிடணும். இல்லை, அவர் இயற்கையின் தேவன். ஒவ்வொரு நாளும் தேவன் செயற்கையாக இந்த உலகத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தால் மக்களுக்கு இயற்கையே போயிடும், அவர் செயற்கையை நாடிக்கொண்டிருப்பார்கள். இல்லை, அவர் இயற்கையின் தேவன். அவர் எப்பொழுதுமே இயற்கையின் மூலமாக கிரியை செய்கிறார். நாம் பார்க்கிறோம், 2 அப்பம் 5 மீன், அதை கொண்டுதான் அதை பலுகி பெருக பண்ணுகிறார். வானத்திலிருந்து அவரால் கொண்டு வர முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்திலிருந்து போட்டாரு, ஆனா அது அந்த டைம்ல அந்த இஸ்ரவேல் மக்கள் கையில வேற எதுவும் இல்லை. ஆனா இப்பொழுது அங்க ஆண்டவர் இயேசுசாமி சொல்றாரு, உங்கள் கையில் என்ன இருக்கிறது அதை கொண்டு வாருங்கள். சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும் என்றால் உங்கள் கையில் உள்ளதை நீங்கள் கொடுத்தால் ஒழிய அவருடைய வாழ்க்கையில எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்தால் ஒழிய அவருடைய தயையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் கீழ்த்திசை காற்றை அனுப்பி அந்த அற்புதத்தை என்று செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 3 குருடர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். 3 குருடர்களையும் he healed them in 3 distinctly different ways. ஒரு குருடன் மீது அவர் துப்புகிறார், ஒரு குருடன் மீது அவர் அங்கே மண்ணிலே துப்பி அந்த மண்ணை குழைத்து அவனுடைய கண்களிலே போடுகிறார். அவன் சிறிது பார்வை பெறுகிறான், மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறான்,
அப்பொழுது குளத்தில் போய் கழுவ சொல்லுகிறார். அப்பொழுது முழுதும் பார்வையடைகிறான். இன்னொரு குருடன் பர்த்திமேயை பார்த்து நீ சுகமடை என்று வார்த்தையினாலே சுகமடை வைக்கிறார். ஆகவே இந்த 3 குருடர்களிடத்திலும் தேவன் வித்தியாசமான முறையிலே கிரியை செய்கிறார். நீங்கள் மற்றவருடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது அவனுக்கு செய்த மாதிரியே தேவன் எனக்கும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது சில சமயங்களில் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள். அவனவனுடைய விசுவாசத்திற்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து, உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற தன்மையை பொறுத்து தேவன் சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை வரவிடுகிறார். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களிலே இப்படித்தான் இது இருக்க வேண்டும் என்ற ரூலும் கிடையாது, ஒரு பொருத்தனையும் கிடையாது. ஆண்டவர் சூழ்நிலைகள் மத்தியில் அவர் ஞானமுள்ள தேவன். அவர் எப்படி அதை செய்ய வேண்டுமோ அப்படி செய்வார். ஆகவே இந்த 3 குருடர்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு நாள் சந்திப்பார்களானால் ஒரு குருடன் இன்னொருத்தன்ட்ட சொல்ல முடியாது, நான் பெற்றுக்கொண்ட சுகம்தான் சரியான சுகம், சொல்ல முடியாது. அங்கே தி எண்ட் ரிசல்ட் என்ன? எல்லாருக்கும் கண் பார்வை கிடைக்கும். அதுதான் எண்ட் ரிசல்ட். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய தேவைகள், என்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டதா? எனக்கு வேண்டியவைகள் நிறைய இருக்கலாம். There will be many things that I want in my life. It is not the wants that God will fulfill, but it is your essential, basic, everyday need that God will fulfill. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அவ்வளவுதான். இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அதை கொடுத்திருப்பாரானால் அது அவரால் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நாம் முறுமுறுக்க கூடாது. ஆகவே அவரிடத்திலிருந்து நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சிலருக்கு அது இம்மீடியட்டாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு பொறுத்திருந்து கிடைக்கும். ஆனால் அந்த தயவு என்றால் என்ன? நாம் ஜெபித்த உடனே எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கிடைப்பதில்லை, எல்லா வழியிலிருந்தும் விடுதலை கிடைப்பதில்லை. ஆனால் தெய்வ சமாதானம் நம்மை ஆளுகை செய்கிறது. அதுதான் தயவு. அதுதான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு அடையாளம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எத்தனையோ காரியத்துக்காக பல நாட்கள் பல வருடங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் உங்களுடைய வலி போவதாக தெரியவில்லை, உங்களுடைய வியாதி சுரமடைவதாக தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். My peace I give unto you, not such as the world gives. அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் தேவனுடைய தயவு உங்களோடு இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு ஆதாரம். அந்த சமாதானம் இல்லாவிட்டால் தேவன் உங்களோடு இல்லை, தேவனுடைய தயவு உங்களோடு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் அதை எப்படி நிர்ணயிக்க வேண்டும்? ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதை வைத்தல்ல, நம்முடைய சுகம் கிடைப்பதை வைத்தல்ல. In spite of sickness, in spite of troubles and problems in your life, there has to be the peace of God that passeth all understanding. சில பேர் யோசிக்கிறாங்க, சில பிரச்சனைகள் மத்தியில் போகும் பொழுது ஐயோ தேவனுடைய தயவு எனக்கு இல்லையே அப்படி யோசிக்கிறாங்க. யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். ஏன்? அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் பாவமான வாழ்க்கையில விடக்கூடாது என்று சொல்லி அந்த ஸ்திரீ அவனை பலவந்தப்படுத்தின பொழுது அவளை விட்டு அவன் ஓடினான். ஆனால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அவன் சரியான நோக்கத்தோடு செய்தான். ஆனால் அவன் அதற்காக 13 வருஷம் சிறையிலே தண்டனை அனுபவித்தான். Holy life is costly. ஆனால் பாருங்க, நம்மளா இருந்து நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? ஐயோ எனக்கே இந்த கஷ்டம் என்று நம்ம யோசிச்சிருப்போம். ஐயோ ஆண்டவருடைய தயவு என்னை விட்டு போய்விட்டதா, ஆண்டவரின் மீது இரக்கமா இல்லையா, கிருபையா இல்லையா என்று நம்ம யோசிப்போம். நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது
நமக்கு அதிகமாக சந்தேகங்கள் வருகிறது. அவர் மீது இருக்கிற நம்பிக்கை போய்விடுகிறது. சோர்வு வந்து விடுகிறது. இந்த சோர்வு, இந்த சபையில் அதிகமான சோர்வின் ஆவிகளை நான் பார்க்கிறேன். இந்த சோர்வு வருவதற்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். நீங்க எந்த நிமிஷத்திலும் நினைக்க வேண்டாம், தேவன் என்னை வெறுக்கிறாரு, தேவன் என்னை கைவிட்டாரு. இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் 13 வருடம் சிலுவையிலே, அவன் சிறையிலே அவன் வேதனைப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய தயவு அவனோடு கூட இருந்தது என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21 29 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தேவனுடைய தயவு நமக்கு இருக்குமானால் மனுஷனுடைய தயவும் நமக்கு கிட்டும். அல்லேலூயா. நம்ம அநேக சமயங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறோம், சில காரியங்கள் நடக்கிறதில்லை, உடனே மனுஷனுடைய தயவை நாடி போயிடுறோம். பொய் சொல்லுகிறோம், தவறான காரியங்களை அப்ளிகேஷனில் எழுதுகிறோம். ஒரு வேலை இருக்கும், சோசியல் வாங்கிட்டு இருப்போம், அடுத்த வேலையில் போய் சேர்ந்திருப்போம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படி செய்கிறவர்களுக்கு தேவனுடைய தயவு கிடைக்கவே கிடைக்காது. மனுஷன் கொஞ்ச காலம் உங்களுக்கு தயவு கொடுப்பான். அடுத்த சமயத்தில் அவனை ஏமாத்திடுவான். ஆனால் தேவனுடைய தயவு நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய தயவை எதிர்பார்த்து தேவனிடத்திலிருந்து அந்த தயவை நேரடியாக பெற்றுக்கொள்வோமானால் யாரும் அதை எடுத்து போட முடியாது. மனுஷனுடைய தயவை பெற்றுக்கொள்வோமானால் கொஞ்ச காலம்தான் அது. இங்கே யோசேப்பு சிறையிலே இருந்தான், அவதிப்பட்டு கொண்டிருந்தான். ஆனாலும் தேவனுடைய தயவு அவனோடு இருந்தது. இதான் ரொம்ப முக்கியம். சொல்லுது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்புக்கு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்து அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணார். அதுதான் என்னது? தயவு. தயவு. தேவனுடைய தயவு நமக்குள் வரும் பொழுது நான் போகிற இடத்துல எனக்கு மறைவாக எந்த சுவரும் எழுப்பப்படாது, என்னை தடுக்கும் எந்த கதவும் என்னை பூட்டி வைக்காது. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய தயவு. நாம் போகிறோம், கீழே விழுகிறோம், ஆண்டவர் வந்து நம்மளை காப்பாத்துறாரு, அது தேவனுடைய இரக்கம். தேவனுடைய தயவு நமக்குள் வருமானா, I am the king, I am the queen, I am the son of the king of kings,
I will walk through every closed door. No one can stop me. No one can touch me. அதுதாங்க தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு வரும் பொழுது எந்த பிசாசின் அந்தகார சக்திகளையும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சிறைச்சாலைக்குள்ள போய்கிட்டு அவனை யாருனே தெரியாது, அவன் ஒரு யூதன், அவனுக்கு தேவனுடைய தயவு இருந்ததினாலே அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறினது. தேவனுடைய தயவு நமக்கு வரும் என்றால் நாம் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். சாபம் என்பது நம்முடைய கையிலிருந்து எங்கேயும் போகாது, ஆசீர்வாதம் தான் வரும். அதுதான் தேவனுடைய தயவு. தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் வரும் பொழுது ஒருவேளை தேவன் நமக்கு சில சமயங்களில் உதவிகளை செய்வார், அந்த சமயம்தான் அது. ஆனால் தேவனுடைய தயவு நம் தலைமையில் இருக்குமானால் நாம் எங்கே போனாலும் நாம் எதை செய்தாலும் அது விளங்கும், அது வெற்றிகரமாய் முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆகவே அவன் அங்கே சிறைச்சாலையில் இருந்ததுனால, அவன் கஷ்டப்படுறதுனால தயவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? மனுஷனுக்கு கஷ்டம் நிச்சயம் வந்துதான் தீரும். யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்க கஷ்டம்லாம் போயிடுன்னு? அவன் பொய் சொல்றான். நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு சாமி ஏற்றுக்கொண்டா அப்பதான் கஷ்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இயேசு சாமி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீ இந்த 2 கிங்டம் இருக்கு உலகத்துல. நீங்க இயேசு சாமிக்குள்ள வரதுக்கு முன்னால நீங்க பிசாசின் கிங்டம்ல இருந்தீங்க. அப்ப பிசாசு உங்களை தட்டி கொடுத்து, நல்ல பையன் நீ, நல்ல பிள்ளை நீ, நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கிற, உனக்கு என்னெல்லாம் வேணும் நான் தரேன். இந்த செயின், ஒரு லிங்க் இன்னொரு லிங்க், அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூட்டிக் கொண்டே போவான். அந்த செயின் மாதிரி லிங்க். கடைசியில் அந்த செயினை வச்சே உங்களை கட்டி போடுவான். இப்ப சொல்ல மாட்டான், இந்தா எடுத்துக்க, இந்தா எடுத்துக்க, இன்னும் வேணுமா எடுத்துக்க, இந்தா எடுத்துக்க. அதை வச்சே நாசம் படைப்பான். ஆனா இயேசு சுவாமி உங்களை சரியான கீழ்ப்படிதல்ல, பிரச்சனைகள் மூலமாக, கஷ்டங்கள் மூலமாக, வாதைகள் மூலமாக, அக்கினி மூலமாக உங்களை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு, கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலி எப்படி இருக்கு? கோல்டு செயின், அது புடமிட்டது. இல்லைன்னா இப்படி ஷைனிங் இருக்குமா? டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னு நீங்கள் பாலிஷ் போடணும். சில பேர் தங்கம் இல்லாத செயின்லாம் போட்டு வருவாங்க, டெய்லி கொஞ்சம் பாலிஷ் போட்டு வருவாங்க. ஆனால் தங்கம் புடமிட்ட பிறகுதான் அது ஜொலிக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஜொலிக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை புடமிடுகிறார். அவை உபத்திரம் உண்டு. ஏன்னா நீங்க அவன் கிங்டம்ல இருந்து, இயேசு சாமியின் இருளின் அந்தகார கிங்டம்ல இருந்து நீங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப பிசாசுக்கு அது பிடிக்காது. அவனுக்கு பயங்கரமான கோபம். அவனை உங்களை விடுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவன் பல தடைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவான். எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் he will not prevail against the gates of hell, will not prevail against the gates of heaven, against the church of God. பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். யாராவது ஒரு கிறிஸ்தவன் இடத்துல வந்து, பிரதர் ஐ ஹவ் நோ ப்ராப்ளம்ஸ் என்று சொல்வானால், மை ப்ராப்ளம் இஸ் டு பிலீவ் தட் இஸ் எ கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் பிரச்சனைகள் வரத்தான். ஆனால் பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் உங்களோடு கூட நடப்பார். நீ நீரின் மீது நீ நீர்களை கடந்து செல்வாய், நீ ஆறுகளை கடந்து செல்வாய், நீ அக்னி ஊடாக கடந்து செல்வாய், ஆனாலும் வேகாதிருப்பாய். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த அக்னியில போடாம இருந்தா நலமா இருக்கும். ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? நீங்க வந்து என்ன ஜெபம் பண்ணிருப்பீங்க? ஆண்டவரே போடும் ஐயா, கொஞ்சம் உள்ள போய் நான் பார்க்குறேன் சொல்லியிருப்பீங்களா? வாங்க சர்வீஸ் முடிஞ்ச பிறகு வாங்க, நான் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு நெருப்புன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த நெருப்புல போடாம எங்களை காத்துக்கொள்ளும். ஆனாலும் நாங்கள் செத்தாலும் சாவோமே ஒழிய நாங்கள் உம்மை மறுதலிக்க மாட்டோம், அந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆனா அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல.
எங்களை காப்பாத்தும் ஐயா, நெருப்புல போடாமன்னு ஜெபம் பண்ணாங்க. அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. நெருப்புல போட்டாரு, ஆனா அவர் கூட நடந்தாரு. அல்லேலூயா. சில சமயம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும். சில சமயம் நமக்கு புரியாது, ஏன் இதை எனக்கு தேவன் செய்யவில்லை, ஏன் இந்த பிரச்சனை நான் உள்ளே செல்கிறேன். பிரச்சனையில் செல்வது பெரிய காரியம் அல்ல, அந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய தயவு உங்களோடு இருப்பதுதான் முக்கியமான காரியம். எது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க? ஆண்டவர் அவனை அக்னியில போடாம காப்பாத்தி இருந்தார்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது த ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ், தேவகுமாரனோடு நடக்கும் அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. எது முக்கியங்க? அவரோடு நடக்கிற அனுபவம். ஆகவே தேவனோடு நடக்க வேண்டுமென்றால் அநேக சமயங்களிலே நாம் அக்னி ஊடாக செல்ல வேண்டும். அங்க லாசருக்காக போய் வேண்டுறாங்க, சீக்கிரம் வாங்க. அவன் அங்க தேவன் சாமுவேல் இடத்திலே பேசினார், நான் சவுலை ராஜாவாக ஆக்கப் போகிறேன். If he shows up, you make him as the king, the first king of Israel. ஏற்கனவே சாமுவேல்கிட்ட பேசிட்டார் ஆண்டவர். ஆனா சவுலுக்கு தெரியுமா? அது தெரியாது. நல்லா கவனிங்க சகோதரனே, சகோதரியை, முழிச்சிருக்கிறீங்களா? யாரெல்லாம் தூங்குறது? ஒரு பாஸ்டர் டெஸ்ட் பண்ணாராம், தன்னுடைய சபை மக்கள் முழிச்சிருக்கிறாங்களா தூங்குறாங்களான்னு. அப்போ சொன்னாராம், நான் நரகத்துக்கு போவேன்னு சொல்றவன்லாம் எழுந்திரு அப்படின்னாராம். அப்ப பாவம் அந்த மூலையில ஜன்னல் கிட்ட ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவர் இந்த எழுந்திரு தான் கிடைச்சிச்சு, டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. அப்ப இந்த பாஸ்டர் கேட்டார், ஐயா உங்களை மாதிரி எல்லாம் சிரிச்சாங்களாம், ஐயா நீங்க எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? அது சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு தெரியாது, ஆனா இந்த சபையிலேயே நீங்களும் நானும் தான் நிக்கிறோம் அப்படின்னாராம். பாஸ்டரையும் நரகத்துக்கு கொண்டு போயிட்டார் அவரு. அல்லேலூயா. அதனால சில சமயம் நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக சொல்றேன்னு. தூங்காதீங்க யாரும். சரி, அப்படி தூங்கினா கூட தூங்கு, கொரட்டை விடாம தூங்குங்க, சைலண்ட் ஸ்லீப். அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சவுலுக்கு தெரியாது, அடுத்த பக்கத்திலே தேவனுடைய பெரிய தயவு அவருக்கு கிடைக்க போகிறது. அவன் யாரு? he is only a donkey boy. யார் அவன்? டாங்கி பாய், கழுதக்காரன், கழுதைய தேடி போனவன். கழுத என்னைக்காவது ராஜாவாகுமா? என்னைக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க சமயம் சொல்றீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க, சாபத்தை போடாதீங்க. நீ உன் பிள்ளைய பார்த்து கழுதைன்னா அது கழுதையா தான் நிற்கும், உன் பின்னால இருந்து உதைக்கும் உன்னைய. உன் சொல்ற வார்த்தை அதுவே அப்படி நடக்கும். பிள்ளைங்களை பார்த்து கழுதைன்னு சொல்லாதீங்க. ஒரு கழுதையத்தை தேடி பிடிக்க அருகதையற்றவன் அவன். அவன் ராஜாவாக, ஒரு நாட்டின் இதுவரைக்கும் தேவன் தான் ராஜாவா இருந்தார் இஸ்ரவேல் நாட்டுக்கு. இப்ப அந்த தேவனுடைய ஸ்தானத்தில் அவருக்கு பதிலாக ஒரு இஸ்ரவேல் நாட்டில ஒரு ராஜாவை உண்டு பண்ணுவதற்கு சவுலை தெரிஞ்சு கொண்டார். ஐயா அவன் he is going through failure, problems, depression, discouragement. நல்லா கவனிங்க, you have to understand the theology of God. When God's favor comes upon you, it does not depend on your ability, it depends on your availability. This doesn't depend on your qualification. உங்களுடைய குவாலிஃபிகேஷனோ, உங்களுடைய தாளந்தோ, உங்களுடைய பலனோ எதையும் அவர் நோக்கி பார்ப்பதில்லை. உன்னுடைய இருதயம் அவருக்கு ஏற்றதா இருக்கிறதா என்று பார்ப்பார். அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய தயவு உங்களுக்கு வரும். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம அவருக்கு நம்ம எல்லா தாளந்துகளையும் பெற்று அபிஷேகத்தை பெற்றிருந்தா தான் தயவு கிடைக்கும் என்று. இல்லை, அந்த டைம்ல சவுலுக்கு அபிஷேகம் இல்லை, அவன் ஒரு ப்ராஃபட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற இதயமாக இருந்தது. அடுத்த பக்கத்தில் அவனுக்கு தயவு காத்திருந்தது. ஆகவே அங்கே தேவன் சவுல் இடத்துல சாமியல் இடத்துல சொல்றாரு, when Samuel shows up, when Saul shows up, அவன் இங்கே தன்னை காட்டுவான் என்றால்
நீ அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும். அங்கே அவன் என்ன செய்தான்? அந்த ஊழியக்காரை காண்பதற்கு வருகிறான். வரும்பொழுது சில வெகுமதிகளை கொண்டு வருகிறான். அந்த நாட்களின் பழக்கத்தின்படி ஊழியக்காரரை பார்க்க போனோம்னா அவன் ஏதாவது ஒரு வெகுமதி கொண்டு போக வேண்டும். சரி, நம்ம சாமுவேலை கொண்டு போய் பார்ப்போம், அவருக்கு சில வெகுமதிகளை கொண்டு போகணும். அதெல்லாம் ஆயத்தப்பட்டு வரான். சில பேர் இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் ஊழியக்காரந்து என்ன கிடைக்கும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த நாட்களில் பார்க்குறோம், ஊழியக்காருக்கு வெகுமதி கொண்டு போகாமல் ஊழியக்கார்ட்ட போகிறதே கிடையாது. வெகுமதியெல்லாம் எடுத்துக்கொண்டு he showed up. I want you to understand this word. He showed up என்று ஆங்கிலத்தில் வருது. அவன் தன்னை அங்கே காண்பித்தான். Everything depends on that. அவன் தன்னை அங்கே காண்பிக்காதிருந்திருந்தானால் அவன் ராஜாவாக இருக்க முடியாது. இன்றைக்கு நல்லா கவனிங்க. இன்றைக்கு அநேக நீங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த பக்கத்திலே உங்களுக்கு தேவனுடைய தயவு காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும், அடுத்த பக்கத்திலே தயவு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அங்கே போக வேண்டும். தேவன் அழைத்த இடத்திற்கு நீங்கள் போகாவிட்டால், உங்களை எதிர்பார்த்திருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்காவிட்டால், அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைய தினத்தில் அநேகர் வரல. எவ்வளோ போதகர் ஐயா சொன்னாங்க, எல்லா சாபங்கள் இருந்தும் விடுதலை அடைவதற்கு தருணமான ஒரு நாள் இது, வாருங்கள் என்று சொல்லி வரல. சாக்கு போக்கு சொன்னீங்க. இன்னைக்கு இன்னும் அந்த சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சிலர். ஆனால் நேற்றைய வந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை, பூரண விடுதலை. மூதாதையர் காலத்து ஆதாம் காலத்திலிருந்து எல்லா சாபங்களும் இந்த தேவன் விடுதலை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டார். நீங்க அங்கே இல்லாததினாலே அதை இழந்து போனீர்கள். அநேக சமயங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய தயவையும் நீங்கள் இழந்து போவதற்கு காரணம் சாக்கு போக்கு, தேவையில்லாத காரியம். சில பேர் ஏன் தெரியுமா வரல? குளிர். நரகத்துக்கு போ, நல்ல சூடு இருக்கும் அங்க. இங்க குளிர்னு வரல, இல்லை அங்க சூட்ல தான் எரியணும். சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். அடுத்த பக்கத்தில் உங்களுக்காக காத்திருக்கிற தயவை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஒரு சில சமயங்கள் நம்முடைய பிரச்சனைகள் மீதே நாம் குற்றம் சொல்லிட்டு, என்னடா இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அதிலேயே உட்கார்ந்து அதிலே சாக வேண்டிதான். எழுந்திரு, எழுந்திரு, திடன்கொள். பர்த்திமையை பார்த்து ஐயசாமி என்ன சொன்னாரு? திடன்கொள், எழுந்திரு. அவன் துண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு, தாவீதின் குமாரனே, அங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் கிடைக்காது. எந்திரி, துண்டை முதல்ல எடுத்தான். ஏன்னா அது பிசினஸ் டைம். என்ன டைம் அது? பிசினஸ் டைம். பெரிய கூட்டம் போது அவன் காசு போடுறான். என்னடா இந்த ஆண்டவருக்கு தெரியலையே, என் பிசினஸ் டைம் பார்த்து சர்ச்சுக்கு வா, மீட்டிங்க்கு வான்னு சொல்றாரே. அதை விட்டுட்டு வருவாயானால் உனக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அவன் பிசினஸை பார்க்கலைங்க. அவனுக்கு இருந்த ஒரே பெட்ஷீட்டு, அவனுக்கு குளிர்லையும் வெயில்லையும் மழையிலேருந்து காப்பாற்றுறது ஒரே ஒரு பெட்ஷீட்டு, அதுதான் அவனுக்கு பிஸ்னஸ் கூட. அதை விரிச்சாதான் காசு போடுவான். அதையே தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரை நோக்கி வந்தான். அவனுக்கு கண் பார்வை கிடைத்தது. அன்னைக்கு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கும், அன்னைக்கு பல பல மடங்கு பணம் கிடைச்சிருக்கும். கண் பார்வை கிடைக்குமா? கிடைக்காது. அதை விட்டுட்டு வந்தா கண் பார்வை கிடைச்சது. இப்ப கண் பார்வை கிடைச்சா வேலை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அற்பமான காரியங்களுக்காக, அற்பமான உலகத்தின் ஆதாயங்களுக்காக நீ உன்னை அதுக்குள்ளாக ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது தேவனுடைய பெரிய தயவை நீ இழந்து போகிறாய். தேவனுடைய நிரந்தரமான ஆசீர்வாதங்களை நீ இழந்து போகிறாய். இங்கே சவுலுக்கு பெரிய தோல்வி. அங்கே அந்த கழுதைகள் கிடைக்கல. நல்லா கவனிங்க.
சில சமயங்கள் நமக்கு புரியல, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்டதான சோதனை எனக்கு? அதுல ஒரு நன்மை இருக்குதுங்கய்யா. நல்லா கவனி. அவனுக்கு கழுதை கிடைச்சிருந்துச்சுன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? முதல்ல அந்த கழுதையெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். சாமுவேலை பார்க்க போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பானா? ஆயிருக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக தேவன் ஒரு சிறிய பிரச்சனையை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த பிரச்சனை இருந்தால் தான் நீ அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக உமக்கு நன்றி சுவாமி, இதன் மூலியமாக நான் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த பிரச்சனை என்னை அமுக்கி போடாது, இந்த பிரச்சனை எனக்கு எதுவும் செய்ய முடியாது, ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கும் மேலானவர் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக சமயங்களில் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்க போகும் பொழுது நம்முடைய பிரச்சனை தான் நம்மளை சுத்தி மறைக்குது. கடவுள் சின்னதாயிடுறாரு, நம்முடைய பிரச்சனை பெருசாயிடுது. நாம் ஜெபிக்க போகும் பொழுது நம்முடைய தேவன் பிரச்சனைக்கும் பெரியவராய் காணப்பட்டாலுடைய அவருடைய தயவு நமக்கு கிடைக்காது. ஆகவே இங்கே சவுல் அங்கே போனதினாலே அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய எதிர்காலத்தில் தேவனுடைய தயவு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பிரச்சனைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுசாமி சொல்றார் சீஷர்கள்ட்ட, படகிலே ஏறுங்கள், எங்க போலாம்? அக்கரைக்கு போவோம் சொல்லிட்டார்ல. ஆய மூடிட்டு இருக்கணும். இவன் உள்ள ஷிப்ல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? தலானி போட்டு நல்லா படுத்துட்டார். அதுக்குன்னு சோம்பேறின்னு சொல்லிடாதீங்க, தலானி போட்டு படுக்கிறது நல்லதுதான். தூங்குறார் நல்லா. இப்போ அங்க புயலும் காத்தும் வருது. சீஷர்கள்லாம் பார்க்கிறா, இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவரெல்லாம் ஒரு லீடரா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவர் ஹவுஸ் விசிட்டிங்கே வரலையே, என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்கு, இவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரே. ஆண்டவரை நோக்கி பாருங்க. பாஸ்டர் உங்களுக்கு விடுதலை தரப்போறது இல்லை, அவர் ஆறுதல் தான் சொல்ல முடியும், அவர் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர் கிரியா செய்யாவிட்டால் எதுவுமே நடக்காது. இந்த சீஷர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களை குறிச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்குது இல்லையா, இந்த நேரம் தூங்குற டைமா இது உனக்கு? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளே? நான் அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டு அது அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய படகுல ஏறிட்டோம், அவருடைய ரட்சிப்பின் படகுல ஏறிட்டீங்களா? ஏசாமி எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க எல்லாம் அவருடைய ரட்சிப்பின் படகுல ஏறிட்டீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம படகு போய் கொண்டிருக்குது. காற்று, எதிர்காற்று. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே,
எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். என்ன பாடுறோம்? எதிர்காற்று வீசுமா, எதிர்ப்போரும் பேசுவார்களாம், ஆனா என்னை காக்கும் புகலிடம், தினம் என்னை காக்கும் புகலிடம் அந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். புயல் வீசும் பொழுது, எதிர்ப்போர் பேசும் பொழுது நாம் அச்சப்படுவோமானால், நாம் இமோஷனல் ஆவோமானால் நாம் அமிழ்ந்து போவோம். ஜஸ்ட் இமேஜின், அந்த சீஷர்கள்லாம் புயல் பேசும்போது அவன் குதிக்க ஆரம்பிச்சான்னா அவன் கீழே விழுந்திருப்பான், தண்ணிக்குள்ளே போயிருப்பான். ஏசாமி தனியாக போய் சேர்ந்துருப்பா அக்கறைக்கு. ஏன்னா அவர் அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டா அவருக்கு தெரியும் போய் சேருவோம். அக்கறைக்கு நாம் போக போகிறோம், பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய போகிறோம். நீ காற்றை பார்க்காதே, புயலை பார்க்காதே, பிரச்சனையை பார்க்காதே. பேதுரு கடல் மீது நடந்து போனான். அவன் யாரை நோக்கி போனான்? இயேசுவை நோக்கி போனான். தன் கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து போனான். அது ஒரு சீடி கூட இருக்குது, என்னுடைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு, நீங்கள் பின்னால் வாங்கி. தனமாக பேசுகிறானே, மந்த புத்தியை கொடுக்குறாரு. சில சமயம் நம்ம ஆண்டவரை சோத்தரிக்கணும் மந்த புத்திக்காரங்களுக்கா. ஏன்னா அவங்க இல்லைன்னா நமக்கு வெற்றி கிடைக்காது. மந்த புத்திக்காரனை யூஸ் பண்ணி தான் நம்ம கடந்து போக முடியும். சில இமிகிரேஷனை கடந்து வரும்போது சில மிகவும் பிரச்சனை உள்ள நாடுகளில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அவனுக்கு சரியாக இங்கிலீஷ் கூட வாசிக்க தெரியாது. ஒரு நாள் ஒருத்தன் பாஸ்போர்ட்டை தலையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தான். பார்த்துட்டு ஓகே சீல் போட்டு கொடுத்துட்டான். சோத்திரம் ஆண்டவர், இந்த முட்டாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா. அவன் சரியா வாசிஇருந்தானே உள்ள விட்டுருக்க மாட்டான். சில சமயம் முட்டாளுங்களுக்காக நம்ம ஆண்டவர் நன்றி செலுத்தணும். மந்த புத்தியை பண்ணாரு. அவன் உடனே இந்த ஆலோசனைக்காரன் என்ன சொன்னா, அந்த ராணியை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க, ரிமூவ் ஹர் ஃப்ரம் ஹர் பொசிஷன். உடனே ரிமூவ் பண்ணிட்டார். அவனுடைய ஆயத்தம் பார்த்தீங்களா? ஏன்? இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் பட்டத்து ராணி யாரா இருக்கணுமா? யூதனா இருந்தா தான், யூத குலத்தை சேர்ந்தவளா இருந்தா தான் அந்த இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த யூத குலத்து மனுஷிய ராணியா ஏற்படுத்தத்தக்கதாக இந்த வஸ்தியை ஆண்டவர் எடுத்து போடுறதுக்கு ஒரு பிளான். சரி, கதை முடிஞ்சிடுச்சா? இல்லை. உடனே ராஜா கேட்கிறாரு, இப்போ நான் என்ன செய்யறது? அப்போ அவங்க சொல்றாங்க, we will have a Miss Universe contest, the first Miss World pageant. இப்போதான் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியல, அப்பத்துலேருந்தே நடந்துட்டு இருக்குதுங்க அது. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்சிச்சு the first Miss World contest. உலகம் எங்கும் சென்று உலகத்திலேயே மிகவும் அழகான ஒரு ஸ்திரீயை தெரிந்தெடுப்பதற்காக எத்தனையோ மாசங்கள் செலவானது. கடைசியில் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் கேர்ள், சாதாரண குடும்பம், அப்பா இல்லை அம்மா இல்லை, ஒரு அனாதை பெண், அவளுக்கு தேவன் விசேஷமான ஒரு அழகை கொடுத்து அவளை தெரிந்தெடுக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அழகை கொடுத்திருப்பாரானால் எதுக்கு? அப்பப்ப கண்ணாடி முன்னால பார்க்கறது, அப்பப்ப தலையை செய்வது. பின்னாலதான் வால் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப சிலருக்கு முன்னால வால் இருக்குது. சில பெண்களுக்கு அப்பப்ப மேக்கப் போடுறது, போட்டோ பிடிச்சி சுவரெல்லாம் போடுறது. அதுக்கா? உங்களுக்கு தேவன் அழகை கொடுத்திருப்பாரானால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று, அல்லேலூயா, அவருடைய ராஜ்யத்திற்கென்று
சும்மா அழகு மேலே அந்த காஸ்மெட்டிக்ஸையும் போட்டு வாங்கி ஈங்கி கடைசியில் மூஞ்சி நாசமாக போயிடுது. சில பேரை பார்த்தா பிசாசு மாதிரி இருக்குது, பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. வெள்ளை வெளேர்னு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் மேக்கப் போடலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அப்படி ஒரே தான் ரத்தம் வர மாதிரி, சில பேர் உதடு ரத்தம் வருதான்னு பயப்படுற மாதிரி இருக்கும், போட்டு அப்பிட்டு வருது. பைபிளில் சொல்லியிருக்கு, விபசார ஸ்திரீகள் தான் அப்படி மேக்கப் பண்ணுவாங்க. ஒஹாலிபால். நீட்டாக இருங்க, அழகா இருங்க, நல்லா தலை சீவி நல்லா சிங்காரிச்சு சீவி முடிச்சு அழகா இருங்க. அதுக்குன்னு டூ மச்சா பண்ணால் அது விகாரம். அதுக்கு பேர் என்ன? விகாரம். அழகு இல்லை, விகாரம். பிசாசு கூட உங்களை பார்த்தா ஓடி போயிடும். அந்த மாதிரி விகாரம் வேண்டாம். இவருக்கு ஒரு அழகை கொடுத்தார் ஆண்டவர். அவளை கொண்டு வந்தாங்க அரண்மனைக்கு. கொண்டு வந்த உடனேயும் அவர் ராணி ஆயிட்டாளா? ஆயத்தம். நல்லா கவனிங்க, நம்முடைய முக்கியமான இன்றைக்கு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம். ஆயத்தம். preparation. When preparation meets opportunity, the favor of God comes. இப்போ ஆயத்தம் நடக்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு உண்டாகத்தக்கதாக இங்கே ஆயத்தம். இவ்வளோ அரண்மனை கொண்டாந்துட்டாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 12ஆம் வசனத்தில், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்த்தங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாய் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகேஸ்வேருவனிடத்தில் பிரவேசிக்க அவனுடைய முறை வருகிற போது ஆயத்தம். எத்தனை மாதம் ஆயத்தமா? 12 மாதம். 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினால். ராஜாவுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நல்லா வாசனை அடிக்கணும் இல்லையா? அவளை போட்டு சும்மா அந்த பெர்ஃப்யூமில் முக்கி எடுத்தாங்க. முக்கி இதெல்லாம் குளிக்கிறதெல்லாம் பெர்ஃப்யூமில் தான் குளிப்பா. சில பேர் பக்கத்தில் வந்தால் ஒரு 100 அடி போயிடலாம் போல இருக்கும். அப்படியே சஃபகேட் ஆகும், மூச்சே விட முடியாது. அந்த மாதிரி பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு, ஒரு பாட்டில் இல்லை 4 பாட்டில் சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க. ஏன் ஒழுங்காக குளிச்சுட்டு வருது, அதுக்கே இவ்வளோ பெர்ஃப்யூமு. ஹல்லேலூயா. பெர்ஃப்யூம் போடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க உட்கார முடிகிற மாதிரி இருக்கட்டும், அது சுகந்த வர்க்கமாக இருக்கட்டும். 6 மாதம் இல்லை, 12 மாதம் ப்ரிப்பரேஷன். என்னது? சுத்திகரிப்பு. ராஜாவை காண்பதற்கு போவதற்கு முன்னாலே எந்த ஒரு பெண்ணும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு உலக ராஜா. அப்ப ராஜாவை காண்பதற்கு முன்பாக நம்ம எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும்? அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் என்னமா பரிசுத்தத்திற்கு இடமே அளவே இல்லைங்க. ஐயோ, நான் இப்ப நல்ல பரிசுத்தவன் ஆயிட்டு நல்ல பல பாஷையில பேசுறேன், அற்புதங்கள் நடக்குது, சோத்திரம் போதும் ஐயா, அடிச்சு நொறுக்குவார். என்னைக்கு போதும்னு சொன்னியோ அதோட அடி உனக்கு. ஆண்டவரே, இது போதாது சுவாமி, இந்த பரிசுத்தம் எனக்கு போதாது சுவாமி, இன்னுமாய் நாம் உம்மை கிட்டி சேர வேண்டும், இன்னுமாய் இவக்குள் நான் பரிசுத்தமாக வேண்டும் சுவாமி. நாம் அழுது ஜெபிக்க வேண்டும் பரிசுத்தத்திற்காக. சரி, ராஜா முன்னால் கொண்டு வர போற நாள் வந்துருச்சு. அந்த சமயத்துல 13ஆம் வசனத்துல, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பதையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஃபைனல் செலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு, கிளீனிங்லாம் ஆயிடுச்சு. இப்ப ட்ரெஸ்ஸிங் அப். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாலும் அங்கே வந்துருச்சுங்க. காஸ்கோல இருந்து, சோபீஸ்ல இருந்து, பெரிய பெரிய மால்கள் அவளுக்கு முன்பாக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. வைரம், தங்கம்,
எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ், எல்லா விதமான பெர்ஃப்யூம்ஸ். she can choose what she wants. அவர் ராஜாவிடத்திற்கு போவதற்கு முன்பாக சில சகோதரிமா நினைக்கிறாங்க, நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா விடுவோமா? ஏன் அந்த எஸ்தருக்கு போய் அதெல்லாம் கொடுத்தியா? பார் ஒண்ணுமே எடுக்கல. அந்த எஸ்தர் எதை தெரிந்தெடுத்தாள்? எந்த ட்ரெஸ்ஸை தெரிஞ்செடுத்தாள்? எந்த பெர்ஃப்யூமை தெரிஞ்செடுத்தாள் தெரியுமா? அவள் எதையுமே தெரிந்தெடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. அவள் அங்கே அதிகாரியா வைக்கப்பட்ட அந்த ஹேகியாய் நோக்கி சாயங்காலத்திலே அவர் உள்ளே பிரவேசித்த காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான ஆகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருந்த ஸ்ரீன் 2ஆம் மாடத்துக்கு திரும்ப வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேச சொல்லி அழைப்பித்தாலொழி அவள் ஒருபோதும் ராஜாவினத்தில் பிரவேசிக்க கூடாது. மெர்தக்காய் தனக்கு குமாரத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் சிறிய தகப்பனாகிய அபியன் குமாரத்திமான் எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அந்த ஏகாயை பார்த்து எஸ்தர் சொல்றா, ஐயா ஏகாய், ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனா நீ ராஜாவை நன்கு அறிந்திருக்கிறவன், உனக்கு தெரியும். ராஜாவுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? மேக்ஸியா, மிடியா, மினியா? அவருக்கு என்ன பெர்ஃப்யூம், கிறிஸ்டியன் டியோரா அல்லது என்ன பெர்ஃப்யூம் பிடிக்கும்? அவருக்கு என்ன மேக்கப் பிடிக்கும்? உனக்கு தெரியும். Listen, the greatest secret of knowing how to receive the favor of God lies in this. தேவனுடைய தயவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உள்ள ரகசியம் இங்கே இருக்குது. என்ன தெரியுமா? தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. without pleasing God you can never walk with God. ஏனோக்குடைய வாழ்க்கையின் ரகசியம் போனதை நான் பேசினேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தல் ஆகாது. தேவனை பிரியப்படுத்தாமல் தேவனோடு நடக்க முடியாது. தேவனை பிரியப்படுத்தாமல் தேவனின் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த எஸ்தர் அதை அறிந்திருந்தாள். ஸோ சாதாரண ஒரு வில்லேஜ்க்கு, ஆனால் அவளுக்கு என்ன தெரிஞ்சது? எனக்கு பிடித்ததை நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். அவளுக்கு எத்தனையோ பிடிச்சிருந்துச்சு. ஓ ஐ லைக் பிங்க் கலர், ஓ ஐ லைக் டைமண்ட், ஓ ஐ லைக் திஸ், so many things. அவளுக்கு எத்தனையோ பிடிச்சிருந்துச்சு. அவள் சாதாரண ஒரு மனுஷிங்க. ஆனால் அவள் தீர்மானித்தாள், எனக்கு பிடித்ததை நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். என் தேவனுடைய கண்களுக்கு பிரியமானதை நான் தெரிந்தெடுப்பேன் என்று தெரிந்தெடுப்பீர்களானால் தயவு தானாக வரும், தானாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை தெரிந்தெடுத்தால், வாட் எவர் யூ சூஸ் இன் யோர் லைஃப், ஆண்டவரே இது உனக்கு பிடிக்குமா சுவாமி? இந்த ட்ரெஸ் உங்களுடைய கண்களுக்கு பிரியமானதா சுவாமி? சில பேரை போடுற ட்ரெஸ் அவங்க கண்களுக்கே பிரியமில்லாம இருக்கும். நம்ம எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவை ஸ்தோத்திரித்து அதை செய்ய வேண்டும் என்று நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த எஸ்தருக்கு அது புரிஞ்சது. அவள் ராஜாவுக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்தாள். அங்கே போனால் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது மட்டுமல்ல, எல்லார் கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது. இப்ப ராஜா அவளை பட்டத்து ராணியாக மாற்றினார். முடிஞ்சதா கதை? இல்லைங்க. ராணி வந்தாச்சு. ஒரு நாட்டின் சட்டதிட்டத்தை அறிவிக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்றால் அது யாருடைய பொறுப்பு? பிரதம மந்திரி. இப்ப பிரதம மந்திரி ஆமான், அவன் இருக்கிற வரைக்கும் அவன் தான் சீக்கிரத்தை சட்டத்தை கொண்டு வர போறான். அவன் இருக்கிற வரைக்கும் அந்த சட்டத்தை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. ஸோ அங்கே ஒரு யூதனை பிரதம மந்திரியாக கொண்டு வர வேண்டும். பாருங்க தேவனுடைய ஆயத்தம். ஆகவே இங்க ஏற்கனவே இவன் சட்டத்தை பிறப்பிச்சிட்டான். அப்போ
அதுக்கு முன்னால அந்த சட்டத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் மொர்தெகாயை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மொர்தெகா ஒரு பிச்சைக்காரனை போல தினம் தினம் அந்த அரண்மனை வாசல்ல வந்து காத்திருப்பானாம். எஸ்தருக்கு செய்தி அனுப்புறது, அவர்கிட்ட இந்த செய்தியை பெற்றுக்கொள்வது. இவனை எப்படி உள்ள கொண்டு வருது? அதுக்கு ஒரு திட்டம் தீட்டினார் ஆண்டவர். உங்களுக்கு தயவு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் எவ்வளவு திட்டங்கள் தீட்டுறார் தெரியுமா? அங்க 2 பேர் வந்தான். ராஜாவை கொலை செய்வதற்கு அவன் ஆலோசனை பண்ணான். அப்ப மொர்தெகாய் காதுல அது கேட்க பண்ணார். உடனே மொர்தெகா போய் எஸ்தர்ட்ட சொன்னார். உடனே எஸ்தர் என்ன சொன்னா? ராஜாட்ட போய் சொல்றா. அந்த ராஜாட்ட போய் சொல்லும் பொழுது அவ மொர்தெகாவுடைய பெயரை அங்க சொல்லிடுறான். இது மொர்தெகானாலே 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்தனால் அவனை ராஜாட்ட எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். பாருங்க, மற்றவங்க கிரெடிட்டை நீங்க எடுக்காதீங்க. அவள் போய் சொல்லியிருக்கலாம், ராஜாவே நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன், இப்படிதான் விஷயம்னு சொல்லியிருக்கலாம். தான் பெருமையை வாங்கியிருக்கலாம். அவள் மொர்தெகாயின் பேர் அங்கே போட்டான். மற்றவங்க கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுக்காவிட்டால் உங்களுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே மொர்தெகாயின் பேர் இவர் சொன்னதுனால அந்த ராஜ புஸ்தகங்களில் அவன் பெயர் எழுதப்பட்டது. இதுவும் ஒரு ஆயத்தம். தேவன் ஒவ்வொன்றும் படிப்படியாக செய்கிறார். சில நம்முடைய கீழ்ப்படியாமையினால எல்லாமே தாறுமாறா போயிடுது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொர்தெகாயின் பேர் எழுதப்பட்டுடுச்சு. அதுக்குள்ளேயும் இங்கே ஹாமான் அங்கே சட்டம் போட்டான். ராஜா தன்னுடைய மோதிரத்தை ஆமான்கிட்ட கொடுக்குறாரு. ஆமான் போய் அங்கே சட்டத்தை போடுறான். எல்லா உலகத்தில் இங்கே இருக்கிற எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும். உடனே மொர்தெகா எஸ்தருக்கு எழுதுறார், நீ போய் ராஜாவின் இடத்துல சொல்லு. அப்போ எஸ்தர் சொல்றா, ஐயோ நான் எப்படி ராஜா கூப்பிடாம நான் போக முடியாதே. கூப்பிடாம ராஜா கூப்பிடாம யார் போனா அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க உடனே. அப்போ மொர்தெகா சொல்றாரு, இந்த நேரத்திற்காகத்தான், for a time such as this God has put you there. இதுக்காக தான் தேவன் உன்னை அங்கே போட்டு வச்சிருக்கிறார். சில பேருக்கு கனடா தேசத்தில் வந்த உடனேயும் நல்ல காரும் பங்களாவும் வந்த உடனேயும் கடவுளை மறந்துட்டாங்க. அது வரைக்கும் சர்ச்சுக்கு வருவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இமிகிரேஷனில் அது இதுன்னு. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன் இந்த நாட்டில். எல்லாம் கிடைச்ச பிற்பாடு சர்ச்சுக்கினார். அங்கே மறுபடியும் எஸ்தர் ராணி ராஜாவிடத்தில் சொல்லி இந்த கட்டளையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாள். ராஜா இட்டளை கட்டையை சரித்திரத்தில் யாரும் மாற்றினது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ராஜாவின் இருதயத்தையும் மாற்றுவார். கட்டளை மாற்றி அமைக்கப்படுகிறது. யூதர்கள் காப்பாற்றப்படுகிறாங்க. ஆயத்தம். நமக்கு நேரம் போயிடுச்சு. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய தயவு நமக்கு மறுபக்கத்திலே காத்திருக்கிறது. ஆனால் நாம் ஆயத்தப்பட வேண்டும், அவசரப்பட வேண்டாம். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. இப்பொழுது நாம் ஃபெயிலியர், கழுது கூட கிடைக்கல, பிரச்சனைகள், சோர்வு, வியாதி, கஷ்டம். பயப்படாதே மகனே மகளே, பயப்படாதே. அவருடைய தயவு மறுபக்கத்திலே நமக்காக காத்திருக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறது, எங்களுக்காக காத்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த கஷ்டத்திற்காக உமக்கு நன்றி, இந்த பிரச்சனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதன் மூலமா என்னை புடமிட்டு உம்முடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளட்டும். இதுவரைக்கும் எனக்கு பிரியமானதை தான் நான் தெரிந்தெடுத்தேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் பிரியமானபடி நான் வாழ்க்கையை நடத்தினேன் கர்த்தாவே. இனிமேலும் உமக்கு பிரியமானதை நான் செய்யட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை தெரிந்தெடுத்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா என்று நான் தெரிந்தெடுக்கும் பொழுது உம்முடைய தயவு எனக்கு வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளட்டும். நீ ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆயத்தமாகிறோம் இப்பொழுது ஆண்டவரே.